வணக்கம் and welcome to 1008 soil project. கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் கூலிம் எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கோம். இந்த கூலிம் எக்ஸ்பெடிஷனில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஆலயம் 524வது ஆலயம் சுங்கைடிங்கின் தோட்டம் டப்ளின் ஹோம் டிவிஷன் கிடால இருக்கிற ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் தற்பொழுது தாய் கோயிலாக இந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் இதோட பழமையான ஆலயம் இன்னொரு ஆலயம் இருக்குது, அது அப்புறமேல நான் காட்டுறேன். இந்த ஆலயத்தை பார்த்தோமா ஏறத்தால கெலி கேசல் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாரி தான் இந்த ஆலயத்தை செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரேர் இந்தமாரி ஆலயத்தோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறது. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அம்மன் இவங்க தான் ஆதி கால அம்மன். ஆதி அம்மன் இன்னமும் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி பராமரித்து அதுக்கு உண்டான பூஜைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேலையில் கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்து நம்மளோட ப்ராஜெக்டுக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு. அடுத்த 525வது ஆலயம் நான் முன்பு சொல்லியிருந்தேன். அந்த அம்மனோட பழைய மாரியம்மன் சொல்கிற இந்த தோட்டத்திலேருந்து, அதாவது சுங்கைடிங்கி தோட்டத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த பழைய மாரியம்மனுக்கு 3 சன்னதி இருக்காங்க. இந்த 3 சன்னதியில் 3 கோபுரங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவிலாக தான் இருக்குது. ஏன்னா இதோட ஃபார்மேஷனோ இதோட பேட்டர்ன்ஸோ பார்த்தோமா இதெல்லாம் நான் கடைசியாக நெகிரிசிம்பிலான் ஏரியாவில் பேராக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் தான் இந்தமாரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்மனை பார்த்தீங்களா, ரொம்ப விசேஷமாக இருக்காங்க. இங்கே நினச்சி வேண்டி வர காரியங்கள் அதிகமாக கை கூடுது. அதே நேரத்தில் இங்கே அதிகமான விசிட்டர் வந்துட்டு போகிறாங்களா, அவங்களா கதவு திறந்துட்டு பூஜைகளை செஞ்சு அம்மனுக்கு படையில் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே மூடி வச்சுட்டு போயிடுவாங்களாம். இங்கே பூஜாரிகள் இல்லை, ஆனால் பூஜாரிகள் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக முதலுள்ள மாரியம்மன் ஆலயத்தோட பூஜாரிகிட்ட சொன்னால் அவர் இங்கே ஹெல்ப் பண்ணுவாராம். இங்கே அவ்வளோ தூரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாத வாசி இந்த ஆலயத்தை இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதும் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் இந்த பழமையான கோயிலை பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நாக நடமாட்டம் இடத்துல ஒரு 15-16 ஃபீட்டுக்கு ஒரு நாக நடமாட்டம் இருக்குன்னு பல பேர் பார்த்துருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போய் தலை தெறிக்க ஓடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோயிலோட பூஜாரி என்கிட்ட தகவலை தெரிவிச்சிருந்தாரு. இந்த சுங்கைடிங்கின் தோட்டத்தில் குறைஞ்சது 700லேருந்து 1000 குடும்பம் இருந்து இந்த இடத்துல ரப்பர் பிளான்டேஷன் பார்த்துருந்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான தாய் கோயில் தான் இந்த ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோவில் ஒரு பெரிய லெவலில் தூண்லாம் வச்சு கட்டி பராமரித்து பார்த்துருந்தாங்க. ஆனால் பிளான்டேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உடப்பட்டு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிலை தொட முடியாத அளவுக்கு இருந்த வாசி இந்த ஆலயத்தை இன்னமும் இப்படியே வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏறத்தால ஒரு 15 ஃபீட்டுக்கு ஒரு பெரிய பாம்பு பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன பாம்புன்னு சொல்ல பார்த்தவங்க தலை தெரிச்சு ஓடி இருக்காங்க. இன்னமும் இந்த இடத்துல நைட்டு 6 மணிக்கு மேலுக்கு யாரும் விசிட் பண்ண வர மாட்டாங்களாம். அதே நேரத்தில் இந்த கோயில் பூசாரி செல்லமாக இந்த அம்மனை வாங்க இங்கேயே உக்காந்துருக்கீங்க, அந்த அம்மன் கோயிலுக்கு வாங்க, உங்களை குளிப்பாட்டணும், உங்களை பூஜைகளை செய்யணும், அதுக்கப்புறம் வேணால் வந்துக்கலாம் சொல்லிட்டு அன்போடு பேசுகிறத பார்த்தோமா இங்கே இருக்கிற மக்கள் எப்படி தாயும் பிள்ளையுமாக இருக்கிறாங்களோ அதே போல் அம்மனை அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த கோயில் பூஜாரிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக 526வது ஆலயம் ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஆலயம் மகாங்கிடாலேருந்து மண் எடுக்க வந்திருந்தேன். முதல்ல டப்ளின் எஸ்டேட்டுக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஏறத்தால ஒரு 20 மினிட்ஸ் தொலைவு. இதுதான் ஆக கடைசி கோயில் சொல்லலாம் இந்த எல்லையில். இந்த எல்லையில் இருக்கிற இந்த அம்மனுக்கு ஏறத்தால ஒரு 200லேருந்து 300 குடும்பம் இருந்துச்சு கோயிலை பராமரிக்கிறதுக்கு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மகாங் ஏரியாக்காரங்களாம் டப்ளின் எஸ்டேட்டில் இருக்கிற அம்மனை தான் வாங்கியிருந்தாங்க. தனியாக ஒரு அம்மன் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு அம்மனை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற இந்த பழமையான அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, நான் சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு இன்னமும் கூஸ்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போகிற நேரத்தில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா, அன்பாக பேசி பழகிறத பார்த்தாலே என்னமோ அந்த கோயிலில் இருக்கிற அம்மன் மறுரூபம் எடுத்துகிட்டு நம்மகிட்ட பேசுகிற மாரி இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக கூலிம் எக்ஸ்பெடிஷனில் 527வது ஆலயம் கூலிம் ரோட் கூலிம் கிடால இருக்கிற சிவஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். இங்கே இருக்கிற ஆலயம் கடை வரிசையிலே இருக்கிற ஒரு முருகர் தான். இதுக்கு முன்னாடி இவர் தான் இந்த எல்லையில் மிக மிக பழமையான முருகர் என்று கருதப்படுறாங்க.
இவருக்கு தனியாக ஒரு உற்சவருக்காக இவரோட பூஜைகளும் மிகப்பெரிய சிறப்பான விசேஷமான பூஜைகள் நடக்குமா. இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகர் என்னோட அடைக்கலம் கோயிலுக்கு நான் தாண்டி வரும்போது இவர்கிட்ட வந்து வணங்கிட்டு போயிருந்தேன். அவ்வளோ தூரத்துக்கு விசேஷமாகவும் இவருக்கு உண்டான சக்தியும் சொல்ல வார்த்தையே இல்லை. இவருக்கு பூஜைகள் தினம்தோறும் நடக்கும், அன்றாட நடக்கும், தவறாமல் நடக்கும். சிவ ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் ஸ்தல விருட்சம் மரம் ஒன்று கிடையாது. இருந்தாலும் முருகர் மேலே அபிஷேகம் பண்ண விபூதி கொடுத்தாலே அது மண்ணுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கூலி மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தோட இவர் தான் வந்து ஆத்தாங்கரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலையில் எல்லா பக்த பெருமக்களுக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே கெட்டுட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நம்மளோட கூலிமோட ப்ராஜெக்ட் வந்து இன்னும் தொடரும். நாளை சந்திக்கிறேன் புதிய பதிவோட, புதிய பரிணாமத்தோட. See you soon.